அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்ஷா அல்லாஹ் துருசுல் லுகத்துல் அரபியாவில் செகண்ட் பார்ட்டில் 20ஆம் பாடம் தான் பார்க்க போகிறோம். தரசுல் இஸ்ரூன 20வது பாடம். கம் சூரத்தன் ஹஃபில்த யா பசீரு யா பசீரே, எத்தனை சூரா நீ மனனம் செய்தாய். ஹஃபில்து சூரத்தன் வாஹிதத்தன், ஒரு சூறாவை நான் மனனம் செய்தேன். வக்கம் சூரத்தன் ஹஃபில்த யா உமரு, யா உமரே எத்தனை சூறாவை நீ மனனம் செய்தாய். அன ஹஃபில்து, நான் மனனம் செய்தேன். சூரத்தை நீ 2 சூறாவை நான் மனனம் செய்தேன்னா இந்த சட்டம். யா அபத்தி, பேர்லாம் படிச்சுக்கிடுவீங்கள என்ன. யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே. ஜா யோம், இன்று வந்தார்கள். தரைசானி ஜதிதானி, 2 புதிய ஆசிரியர்கள் வந்தார்கள். இன்று 2 புதிய ஆசிரியர்கள் வந்தார்கள். அஹதுஹுமா, அவர்களில் ஒருவர் லில் ஃபிக்ஹி, ஃபிக்குக்குரியவர், ஃபிக்கு ஆசிரியர். வல் ஆகரு, மற்றொருவர் லில் ஹதீசி, ஹதீஸுக்குரியவர். யா அபத்தி, என்னுடைய தந்தையே. கராய்த்து, நான் ஓதினேன். யோமை, இன்று நான் ஓதினேன். கலிமத்தைனி ஜதீதத்தைனி, 2 புதிய வார்த்தைகளை இன்று நான் கற்றுக்கொண்டேன். ஃபி ஹாதல் கிதாபி, இந்த புத்தகத்திலே 2 புதிய வார்த்தை இன்று நான் கற்றுக்கொண்டேன். மா ஹுமா, அந்த 2 என்ன. ஹுமா, அந்த 2 ஒன்று அல் முஸ்து, இன்னொன்று வல் மி ஹத்தத்துன். ஏன்னா மி ஹத்தத்துன் போடணும் அல் வந்ததுனால. இப்போ முஸ்துனா சீஃபு, சீப்பு தலைவரவும்ல சீப்பு, இது தலையணை. அரிஃப்த, நீ அறிவாயா. மாயனாகுமா, அந்த 2னுடைய அர்த்தத்தை நீ அறிவாயா. நேம் ஆம். சால்து தரச, இருங்க வரேன். முதர்ரீச, மீன் போட்டிருக்குன்னா எனக்கு தான் கண்ணுக்கு பத்தலை. சால்துல் முதர்ரிஸ், ஆசிரியர் இடத்தில் நான் கேட்டேன். ஷரக, எனவே விளக்கினார். லீ, எனக்கு விளக்கினார். மாயனாகுமா, அந்த 2னுடைய அர்த்தத்தை எனக்கு விளக்கினார். அன, நான். ஆன, இப்பொழுது. அனல், ஆன, நான் இப்பொழுது. அதுகபு இலசூக்கி, மார்க்கெட்டின் பக்கம் இப்பொழுது நான் செல்வேன். துரீதுன ஷெய்அன், எதையாவது நீங்கள் விரும்புகிறீர்களா. உரீது, நான் விரும்புகிறேன். தஃப்தரன், ஒரு நோட்டை நான் விரும்புகிறேன். மாவியா, இந்தி, என்னிடத்தில். தஃப்தராணி, 2 நோட்டுகள். என்கிட்ட 2 நோட்டுகள் இருக்குது. வா உரீது, நான் விரும்புகிறேன். தஃப்தரத்தைனி ஆகரேனி, இன்னும் 2 நோட்டை நான் விரும்புகிறேன். இந்தி, என்கிட்ட மீ லஃபானி, 2 ஃபைல் இருக்குது. சகைராணி, சிறிய 2 ஃபைல் என்கிட்ட இருக்குது. வா உரீது, நான் விரும்புகிறேன். மீ லஃபைனி கபீரைனி, இன்னும் 2 பெரிய ஃபைலை நான் விரும்புகிறேன். அபு மின் ஐநலக்க, எங்கேருந்து நீ அதாவது இங்கேருந்து வாங்கன்னா ஹாதல் கலம், இந்த பேனா. ஜமீலம், அழகான இந்த பேனா. ரூ லவனைனி, 2 நிறங்களுடைய. பசிரை, 2 நிறங்களுடைய இந்த அழகான பேனா உனக்கு எங்கேருந்து கிடைத்தது. அதான் நீ எங்கே வாங்கினன்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி. அப்போ அவன் சொல்கிறான், இஸ்தரைத்து, அதனை நான் விலைக்கு வாங்கினேன். பக்கம் இஸ்தரைத்துகு, அதை எவ்வளோக்கு நீ வாங்கினேன். இஸ்தரைத்துகு பி ரியாலைன்னு, 2 ரியாலுக்கு நான் அதை விலைக்கு வாங்கினேன். இப்போ நம்ம இருமையான இஸ்மா தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா. இருமையான இஸ்மு அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் 2க்கும் ஒரே நிலை தான். 2க்குமே என்னது, முசன்னா அப்படின்னு சொன்னாலே சரிங்களா. எழுத்துக்களை கொண்டு தான் என்ன செய்யப்படும், ஏறாப் கொடுக்கப்படும். ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஏராபுனா ரஃபவு, நசபு, ஜர்ரு, அப்படி தானே. இது என்ன இஸ்மு முசன்னா. இப்போ ரஃபோடைய இடத்துல என்ன இருக்குன்னா அலீஃப் இருக்கும். நசபு ஜர்ருடைய இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் இருமையில் ஏ இருக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்களா. இப்போ பாருங்கள், இன்று புதிய 2 ஆசிரியர்கள் வந்தார்கள். இது ஃபேலு, இது ஃபாயிலு. ஃபாயில் என்ன அடையாளத்தின் லம்மின் மீது இருக்கணும், அப்படி தானே. அப்போது இது இருமையான இஸ்முங்கனால ரஃபாயை கொண்டு இருக்குது. 2 சூறாவை நான் மனனம் செய்தேன். ஃபேலமிர் ஃபைல் மஃபுல், மஃபுல் என்னாமல் செய்யும், நசபு செய்யும். இப்போ நசபுடைய அடையாளம் அங்கே என்ன போட்டிருக்கேன், ஏ. நசபுக்கும் ஜர்ருக்கும் ஏ தான் வரும். புரிஞ்சுக்கிட்டிங்களா. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இப்போ இஸ்மை பார்த்துட்டோமா. இஸ்முலையே நம்ம எத்தனை வகை பார்க்குறோம். பிரதி பெயர் சொல், ஏன்னா லமீர் ஒரு இஸ்மு தான். நார்மலான ஒரு இஸ்மு தான், அப்படி தானே. அதே மாதிரி
இஸ்மு மௌசூலு, இஸ்மு இசாரா, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்படி தானே? இப்போது இஸ்மு இசாராவும் கிட்டத்தட்ட முசன்னால இதே கிட்டத்தட்ட இல்லை, அப்படி தான். ரஃபோடைய அடையாளம் இஸ்மு இசாராலையும் அலிஃபை கொண்டு இருக்கும், நசபுல ஜர்ரில் யாவை கொண்டு இருக்கும், ஹாதைனி ஹாத்தைனி. ஆண்பால ஹாதைனின்னு இருக்கும், பெண்பால ஹாத்தைனின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. மாய்னா ஹுமா அந்த ரெண்டுனுடைய அர்த்தம் ஏன்னா இப்போ லமீர்கள் எப்படி இருக்குது, ஹுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த ஹுமா லமீர்கள் என்றாலே அது மபுனி, அப்படி தானே? மபுனி அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த இடத்துல ரஃபோடைய இடத்துல வந்திருக்கு, முபுததாவாக வந்திருக்கு. இந்த இடத்துல முபுததா இது ஹபரு, இந்த இடத்துல முதாஃபிலேயாக வந்திருக்கு. முதாஃபிலேக்கு ஜர்ரு செய்யும், ஆனால் இங்கே ஜர்ரு செஞ்சுருக்கா இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த லமீர்கள் எல்லாமே என்னது, மபுனி. அது ஒரு மேலே வந்தாலும் மபுனி, அது இருமேல வந்தாலும் மபுனி, அது பன்மேல வந்தாலும் மபுனி தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் ஒருமை இருமை பன்மை, அதில் ஆண்பாலில் ஒருமை இருமை பன்மை, பெண்பாலில் ஒருமை இருமை பன்மை. இப்படி எப்படினாலும் அவங்க மாறினாலும் அவங்க என்ன கேட்டகரி தான், மபுனியான ஒரு கேட்டகரி தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லா பறக்கச் செய்யட்டும். தமாரீனும் பயிற்சிகள். அஜிப் அனில் அசீலத்தில் ஆத்தியத்தி. பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. கம் சூரத்தன் ஹஃபீல பசீரு. எத்தனை சூறாவை பசீர் மனனம் செய்தான்? கம் சூரத்தன் ஹஃபீல உமர் எத்தனை சூறாவை மனனம் செய்தான்? பிகம் இஸ்தரா பசீருல் கலமி. என்ன பசீர் அந்த பசீருடைய பேனா இருக்குல்ல, பசீருடைய பேனா எவ்வளோக்கு வாங்கினான்? தமிழ் மாயலி வரக்கூடிய அந்த ஒன்றை சிந்தி. இப்போது மர்ஃபூ மன்சூபு மஜ்ரூரு ஒருமையாக கொடுத்துருக்கு. ஜாஅல் முதர்ரிசு ரஃபவு செஞ்சுருக்கு. ராய்த்துல் முதர்ரிச நசபு செஞ்சுருக்கு. என்ன ரஹப்தில் முதர்ரிசி ஜர்ரு செஞ்சுருக்கு. ஆசிரியர் வந்தார், ஆசிரியரை நான் பார்த்தேன், மஃபூலு நசபு. ஆசிரியன் பக்கம் நான் சென்றேன், மஜ்ரூரு. இப்போ இருமையான இஸ்மை எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்கள். ஜாஅல் முதர்ரிசு இரண்டு ஆசிரியர்கள் வந்தார்கள், அலிஃப் தான் ரஃபோடைய அடையாளம். ராய்த்து முதர்ரி சைனி. ஏன்னா இரண்டு ஆசிரியர்களை நான் பார்த்தேன். ரஹப்து இலல் முதர்ரி சைனி. கரெக்டு தான். சைனி இலல் முதர்ரி சைனி. நூன் கசராயிடுவதை கொண்டு தான் அது இருமையின் அடையாளம். ஏன்னா ஃபத்தக் பெற்ற நூன் பன்மையின் அடையாளம்ல, அது ஞாபகம் வச்சுக்கணுன்னா. இப்போ மஃபூலுடைய அடையாளம் ஏ, ஜருடைய அடையாளம் ஏ தான். அஜிப் அனில் அசீலத்தில் ஆத்தியத்தி முஸ்தாமலன் முசன்னா. இருமையை பயன்படுத்தி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கணுமா? கம் அகன் லக்க உனக்கு எத்தனை சகோதரர்கள்? எனக்கு 2 சகோதரர்கள் பொண்ணும். அப்பள்ளி அகவாணி. கம் கிதாபன் இந்தக்க. இருமையை பயன்படுத்தி தான் எழுதணும். அது ரஃபோடைய இடத்துல வருதா நசபுடைய இடத்துல வருதான்னு கவனித்து நீங்கள் தான் ஹரக்கத் கொடுக்கணும். என்ன ஹரக்கத்துன்னு சொல்லியாச்சு. கம் கிதாபன் இந்தக்க ஒன்ட்ட எத்தனை புக்கு இருக்குது? கம் தாலிபன் ஜதீதன் ஜாஅல் யோம் இன்று எத்தனை புதிய ஆசிரியர்கள் வந்தார்கள்? கம் தரசன் பக்கிய ஃபில் கிதாபி புத்தகத்திலே எத்தனை பாடம் மிச்சம் இருக்குது? 2 பாடம் எழுதணும். கம் தாலிபன் ஹரஜம் நல் ஃபசிலி வகுப்பறையிலிருந்து எத்தனை மாணவன் வெளியேறினார்கள், இல்லை எத்தனை மாணவன். கம் ரஜுலன் எத்தனை மனிதர்கள் மரணித்தார்கள் ஃபில் ஹாதிசி விபத்திலே எத்தனை மனிதர்கள் மரணித்தார்கள். அதுக்கு அடுத்த தமாரினா அஜிப் அனில் அசீலத்தில் ஆத்தியத்தி முஸ்தாமலன் முசன்னா. இங்கேயும் அதே மாதிரி தான். இருமையை பயன்படுத்தி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. கம் லுகத்தன் தாரிஃபு எத்தனை மொழியை நீ அறிவாய்? கம் சூரத்தன் ஹஃபில்தீனா பெண்பால்லா. ஹஃபில்தி யா மரியமே எத்தனை சூறாவை நீ அறிவாய்? கம் ரிசாலத்தன் கதப்தை அஹ்மதே எத்தனை கடிதம் நீ எழுதினாய்? கம் ஹயத்தன் கத்தல்த யா அம்மி என்னுடைய சாச்சாவை எத்தனை பாம்புகளை நீர் கொன்றாய்? கம் தஃப்தரன் இஸ்தரைத்த யாஹ் என்னுடைய சகோதரனே எத்தனை நோட்டை நீ விலைக்கு வாங்கினாய்? கம் சுவாலன் சலக்கல் முதர்ரிசு சலக்க முதர்ரிசு எத்தனை கேள்விகள் ஆசிரியர் உன்னிடத்தில் கேட்டார்? கம் துவாயிரத்தன் ராயத்த ஃபில் மத்தாரி ஏர்போர்ட்டிலே எத்தனை பிளேனை நீ பார்த்தாய்? கம் மிந்திலன் கசல்த
உஹுத்துக் உஹுத்துக்க உன்னுடைய சகோதரி வந்து கசலத்துனா கசல்தா கிடையாது, கசலத்து துவைத்தாள் தானே. உன்னுடைய சகோதரி எத்தனை கர்ச்சிஃபை துவைத்தாள். கம் முஸ்தன் துரீது எத்தனை சீப்பை நீ விரும்புகிறாய். கம் மிஹத்தன் அல சரீரிக்க உன்னுடைய கட்டளின் மீது எத்தனை தலையணை இருக்கிறது. அடுத்த அலையும் அதே மாதிரி தான். அஜிப் அனில் அசீலத்தில் ஆத்தியத்தி முஸ்தாமலன் முசன்னா இருமை பயன்படுத்தி பின்வரக்கூடிய கேள்விகளை தொட்டும் பதிலளி. பிகம் ரியாலன் இஸ்தரைத்த ஹாதிகள் மஜல்லத்தை ஆமினத்து ஆமினாவே இந்த பத்திரிகையில் இந்த பத்திரிகையில் எத்தனை ரியாலுக்கு இந்த பத்திரிகையை ஆமினாவே இந்த பத்திரிகையை எத்தனை ரியாலுக்கு நீ வாங்கினாய். பிகம் தூளாரன் இஸ்தரைத்தும் ஹாதல் அஸ்ராரை யஹ்வானு ஏ சகோதரர்களே இந்த பட்டன்களை வந்து எத்தனை டாலர்களுக்கு நீங்கள் விலைக்கு வாங்கினீங்க. பிகம் ருபியத்தன் இஸ்தரைத்துன்ன ஹாதல் முஸ்து யா அகவாத்தி ஏ சகோதரிகளே இந்த சீப்பை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் விலைக்கு வாங்கினீங்க. பிகம் ஜுனைநகன் இஸ்தரைத்து ஹாதிகள் மிர்ராத்து யா உம்மி என்னுடைய தாயே இந்த கண்ணாடியை, அதுவும் ஒரு நாட்டினுடைய பைசாதான ஜுனைக், சரிங்களா. என்னுடைய தாயே இந்த கண்ணாடியை எத்தனை ஜுனைக்கு நீ விலைக்கு வாங்கினாய். நம்ம ஊரில் ரூபாயின்னு சொல்லுவோம், அமெரிக்காவில் டாலர்னு சொல்லுவாங்க, சவுதியில் ரியால்னு சொல்லுவாங்க. அதான்னா பிகம் லுகத்தன் கத்தப்தல் உன்வானு அலல் தர்ஃபி யாலி யாலியே அந்த லெட்ரு கவரில் என்ன அந்த கவரில் அட்ரஸை எத்தனை மொழியில் நீ எழுதினாய். சரிங்களா. இது வந்து மின் கம் ஜார் மஜ்ரூரா வந்திருக்கு. பிகம்ங்க மாதிரி மின் கம் பாபன் எத்தனை வாசலிலிருந்து கரஜத்துல்லாவு மினல் குல்லியத்தி காலேஜிலிருந்து எத்தனை வாசல் வழியிலிருந்து மாணவர்கள் வெளியேறினார்கள். இலாக்கம் சைதலியத்தன் ரகப்த அஹ்மதே எத்தனை மெடிக்கலின் பக்கம் நீ சென்றாய். ஃபிகம் சஹீஃபத்தன் கராய்த்த ஹாதல் ஹபர் இந்த செய்தியை எத்தனை பக்கத்தில் நீ படித்தாய். பிகம் ஜாமியத்தன் தரஸ்த எத்தனை யூனிவர்சிட்டியில் நீ படித்த. கம் ஜாமியத்தன் ஃபி பலதிக்கு உங்களுடைய ஊர்களில் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது. பிகம் ரியாலன் நசபு செஞ்சிருக்கு. என்ன பிகம் ரியாலின் ஜர்ரு செஞ்சிருக்கு. கிலாகுமா சஹிகுன் இந்த ரெண்டில் எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தா கிலாகுமா சஹிகுன் இந்த ரெண்டுமே சரிதான். அந்த ரெண்டுமே என்னது சரிதான். ஏன் அப்படி சொல்லி கேட்டால் பிகம் ரியாலன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து என்னது ஃபுசுகா, அதாவது குரான் ஹதீஸில் உள்ள இலக்கணம் சார்ந்தது. இது என்னது அப்படின்னு கேட்டால் ஆமியா பொதுவான நடைமுறை. என்ன பொதுவான நடைமுறையில் உள்ள ஒரு அரபு வார்த்தை இப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த ரெண்டுமே சரி அப்படின்னா அது எப்படி சரி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபுசுகா. குரான் ஹதீஸில் உள்ள இலக்கிய நயத்தை நம்ம ஃபாலோ பண்ணனா பிகம் ரியாலன்னு சொல்லி பயன்படுத்தணும். பிகம் ரியாலின் ஏன் பயன்படுத்துதோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஆமியா பொதுவான சட்டம். சன்னி களிமாத்தி வார்த்தைகளை இருமையாக்க அல்லத்தி அப்படிப்பட்ட தகுத்தகா ஹத்துன் எதற்கு அடியில் கோடிட்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து இருமையாக்கு. ஃபி பைத்தினா சல்லாஜத்துன் எங்களுடைய வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கிறது. தகல பைத்தி பாரிகத்த லிஸ்ஸுன் என்னுடைய வீட்டில் நேற்றிரவு திருடன் நுழைந்தான். நீங்கள் சல்லாஜத்துன் கோடு போட்டிருக்கிறது தான் என்னதாக்கணும் இருமையாக்கணும். சல்லாஜத்துன் சல்லாஜத்தானி அப்படின்னு இருமையாக்கணும். புரியுதா. எண்டில் வரும்போது தான் இந்தத்தே வரும். சரிங்களா. இப்போ ஃபாயிலத்துன் அப்படின்னு படிப்போமா. இதை இருமையாக கொண்டு வரது எப்படி கொண்டு வருவோம். ஃபாயில தானி அப்படின்னு பெரியத்தை. அப்போ கடைசியாக வரும்போது இந்தத்தையை கொண்டு வருவாங்க. ஊடாக்குள்ள இந்தத்தை எப்படியே மாறிடும் இப்படி பெரியத்தையாக மாறிடும். ஆனால் இந்த ஃபேலில் வரக்குள்ள ஃபேலத்து
அதே மாதிரி மற்ற இதில் வரும்ல, அதை கடைசி தானே வருதுன்னு சின்னத்தையெல்லாம் போட்டுறக்கூடாது. இதுதான் பெண்பாலுடைய அடையாளம் ஃபைலில் வரும்போது அதைத்தான் போடணும். சரிங்களா? ராய்த்து ஃபி மக்தபத்தில் பரிதி பர்கேத்தன் லக்க, உனக்கு போஸ்ட் ஆஃபீஸில், அதான் உனக்குரிய கடிதத்தை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நான் பார்த்தேன். ராய்த்து நான் பார்த்தேன். சஸ்தரி மித்திரன் மின் ஹாதல் குமாசி, இந்த சட்டை துணியிலிருந்து 1 மீட்டரை நான் விலைக்கு வாங்கினேன். ரபக அபி தஜாஜத்தன், என்னுடைய தந்தை கோழியை அறுத்தார். அஸ்ரபு கூபன் மினல் லபனி குல்லையோமின், ஒவ்வொரு நாளும் பாலிலிருந்து 1 கோப்பை அஸ்ரபு நான் குடிக்கிறேன். இந்தி ரியாலன், என்னிடத்தில் 1 ரியால் இருக்கிறது. உரீது ரியாலன், 1 ரியாலை நான் விரும்புகிறேன். இஸ்தரைத்து ஹாத ஜிர்ர பிரியாலின், ஜிர்ரு இந்த பட்டனை 1 ரியாலுக்கு நான் விலைக்கு வாங்கினேன். ஆரிஃபு லுகத்தன், அரபி அதாவது மொழியை நான் அறிவேன். ஃபி பலதினா லுகத்தன் வாகிதத்தன், எங்கள் ஊரில் வந்து ஒரே ஒரு மொழி தான், இல்லை எங்களுடைய நாட்டில். ஹாதல் கலமு, இந்த பேனா பி தூளாரின், சில டாலர்களை கொண்டுள்ளது. கதப்து ரிசாலத்தன் இலாபி, என்னுடைய தந்தையின் பக்கம் ஒரு கடிதத்தை நான் எழுதினேன். எக்குஃபீனில் ஆன ஜுனைகுன், இப்பொழுது 1 பவுண்ட் எனக்கு போதுமானதாகும். ஜுனைகுனா என்னது? பவுண்டு. இஜால் குல்லன் மினல் களிமாத்தில் ஆத்தியத்தி ஃபி ஜும்லத்தின், ஜும்லாக்களிலே பின்வரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொன்றையும் ஆக்கு. சென்டென்ஸ். கிதாபானி, 2 புத்தகங்கள். ரஃபோடைய நிலையில் வச்சு ஒரு சென்டென்ஸ். கிதாபைனி, இருமை நசபாவு ஜர்ராவை கொண்டு வரணும். துவாலி பைனி, இதுவும் அதே மாதிரி தான், 2 மாணவர்கள். இதுவும் நசபுடைய இடத்துல கொண்டு வரணும், இல்லை ஜர்ருடைய இடத்துல கொண்டு வரணும். துவாலிபானி இது ரஃபோடைய இடத்துல தான் கொண்டு வரணும். அடுத்தானே, ஏன்னா துவாலிபானின்ல கொடுத்துருக்கா, அதனால் கை வலிக்கு. தம்மல் அம்சிலத்தல் ஆத்தியத்தை, பின்வரக்கூடிய உதாரணங்களை சிந்தி. லி அஹதுமா வல் ஆஹரு, அவ்விரண்டில் ஒன்றுக்கும், இன்னும் அவ்விரண்டில் ஒன்று, அந்த அஹதுமா வல் ஆஹரு அதையும் பின்வரக்கூடிய உதாரணங்களை சிந்திக்கணும். சரிங்களா? லி அகவானி, எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். அஹது ஹுமா, அந்த 2ல் ஒருத்தர் தொபீபுன் டாக்டர். அந்த 2ல் ஒருவர்னு சொல்லும்போது தான் ஹுமா பயன்படுத்தும். வல்லாஹரு மற்றொருவர்னு சொல்லும்போது இதுதான். ஏன்னா சகோதரர்களை பயன்படுத்துகிறோம், அதனால் ஆஹரு பயன்படுத்துகிறோம். அவங்க மற்றொருவர் இன்ஜினியர். லி ஹாதி ஹாஃபிலத்தி, இந்த பஸ்ஸுக்கு பாபானி 2 வாசல் இருக்குது. அகதுகுமா, அந்த 2ல் ஒன்று. லி தொகுலி, உள்ள நுழைய, நுழைவாயில். வல்லாஹரி மற்றொன்றில் வல்லாஹரு மற்றொன்றில் இல்லை ஹுருஜ் வெளியேறுவதற்கு. இந்தி, என்னிடத்தில் களமானி 2 பேனா இருக்குது. அகதுகுமா, அந்த 2ல் ஒன்று. அஸ்ரகு ஊதா ப்ளூ. வல்லாஹரு மற்றொன்று. அஹ்மரு சிவப்பு. இந்தி மோஜபானி, என்னிடத்தில் 2 டிக்ஷனரி இருக்குது. அஹதுஹுமா, அந்த 2ல் ஒன்று இங்கிலீஷ். வல்லாஹரு மற்றொன்று. ஃபரன்சி பிரான்ஸ் மொழி. லனா பைத்தானி, எங்களுக்கு 2 வீடு இருக்குது. அஹதுஹுமா, அந்த 2ல் ஒன்று. ஃபில் மதீனத்தி, மதீனாவில் இருக்குது. வல்லாஹரு மற்றொன்று. ஃபில் கரியத்தி, கிராமத்தில் இருக்குது. இஸ்தரைத்து கமீசைனி, 2 சட்டை நான் விலைக்கு வாங்கினேன். அஹதுஹுமா, அந்த 2ல் ஒன்று. லி எனக்குரியது. வல்லாஹரு மற்றொன்று. லி அகை சகைரி, என்னுடைய சிறிய சகோதரனுக்குரியது. இது மௌசூஃபி சிஃபத்து, அதான் அகை ஜருடைய இடத்துல இருக்குது. லி அகை, அதே தான் இதுவும். தம்மல் அம்சிலத்தில் ஆத்தியத்தை லி இஹ்தாகுமா வல்லுஹுரா, அங்கே அஹதுஹுமா ஆண்பால், இங்கே பெண்பால், அதனால் இஹ்தா. இது அசலில் தனித்து எழுதணும்னா இஹ்தா இப்படி தான் எழுதணும், தெரியுதா? ஆனால் இதை லமீர்களோடு எழுதும்போது இஹ்தான் தானே சொல்கிறோம். அந்த ஏவை அசலாவே அழிப்பாக மாற்றி இஹ்தாகுமான்னு சொல்கிறோம். ஆகருடைய பெண்பால் உஹ்ரா. லீ உஹுத்தான், எனக்கு 2 சகோதரி இருக்கா. இஹ்தாகுமா, அந்த 2ல் ஒருத்தி. முதர்ரிசத்துன், ஆசிரியை. வல் உஹ்ரா மற்றொருவள். மர்ரிலத்துன், நர்ஸ். இந்தி செய்யாராத்தானி, என்னிடத்தில் 2 கார் இருக்குது. இஹ்தாகுமா, அந்த 2ல் ஒன்று. ஹம்ராவு சிவப்பு. வல் உஹ்ரா மற்றொன்று. பைலாவு வெள்ளை. ஃபி கரியத்தினா முதர்ரிசத்தானி, என்னுடைய கிராமத்தில் வந்து முதர்ரிசத்தானியா இந்தி இல்லை, அது முடிஞ்சிட்டல. ஃபி கரியத்தினா, எங்களுடைய கிராமத்தில் மதரசத்தானி 2 மதரசா இருக்குது. இஹ்தாகுமா, அந்த 2ல் ஒன்று. முத்தவசிதத்துன், நடுநிலைப்பள்ளி. வல் உஹ்ரா மற்றொன்று. சானவியா உயர்நிலைப்பள்ளி.
கத்தப்து நான் எழுதினேன், யோம இன்று நான் எழுதினேன், ரிசாலத்தைன்னு 2 கடிதம் நான் எழுதினேன். இகுதாகும் அந்த 2ல் 1 லி அபி என்னுடைய தந்தைக்காக, வல்லுகுரா மற்றொன்று லி சதிக் என்னுடைய தோழனுக்காக. ஜாத் முதரிசத்தானி ஜதீதத்தானி 2 புதிய பெண்ணாசிரியர்கள் வந்தார்கள். இகுதாகுமா அந்த 2ல் ஒருத்தவங்க லி சீரத்தி சீரா கிதாபுக்காக வரலாறுக்காக, வல்லுகுரா மற்றொரு ஆசிரியர் லி தப்சீருக்காக. ஏன்னா ஆசிரியைன்னு போட்டுக்கோங்க வேணாம். அஹது என்பது முதக்கர், முன்னஸ் அஹது உடைய முன்னஸ் இஹ்தா. தம்மல் அம்சிலத்தல் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய உதாரணங்களை சிந்தி. ஹாதல் கலமு இந்த பேனா, ரு லவ்வனைனி 2 கலர் உடையது, முஃபீது ஜித்தன் எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த 2 கலருடைய பேனா மிகவும் பயன் தரக்கூடியது. ஐயு கமீசின் எந்த சட்டை, ஹசலத் யா உம்மி என்னுடைய தாயே எந்த சட்டை, ஹசல்தினா நீ துவைத்தாய், ஹசல்தி. ஹசல்து கமீச அதா ஜைபைனி 2 பை உள்ள சட்டையை நான் துவைத்தேன். இது முன்னாடியே படிச்சிட்டோம். ஜூ சரிங்களா. ஜா அஸ்மா சித்தால உள்ளது. அல் முதீரு ஃபி தில்கல் ஒருஃபத்தி அதாவது ஆசிரியர் அந்த அறையிலே இருக்கிறார். ராத்தி நாஃபிதத்தைனி மஃப்தூகத்தைனி அதாவது திறக்கப்பட்ட 2 கதவுகளுடைய அந்த ரூமில் இருக்கார். லிமன் ஹாதிகி செய்யாரத்து அந்த கார் யாருக்குரியது, ராத்து பாபைனி 2 வாசலுடைய இந்த கார் யாருக்குரியது, ராலிக்கல் மஸ்ஜிது அந்த பள்ளிவாசல், ஜூ மனாரத்தைனி 2 மனாராவுடைய அந்த பள்ளிவாசல், ஜமீலுன் ஜித்தன் மிகவும் அழகானது. நான் லாவ் ஹிப்பு நான் பிரியப்பட மாட்டேன், ராக்கா ரஜுல் அந்த மனிதனை நான் பிரியப்பட மாட்டேன். ஃபைன்னகு எனவே நிச்சயமாக அவன், து வஜ்கைனி எனவே நிச்சயமாக அவன் 2 முகம் உடையவன். அல் கலிமாத்து ஜதீது புதிய வார்த்தைகள், ரஜுல் து வஜ்கைனி 2 முகத்துடைய மனிதன். அதுக்கு டெஃபினிஷன் அல்லது எப்படிப்பட்டவன் என்றால், யாத்தி வருவான், குள்ள தாயிஃபத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் வருவான், பிமா யுர்லிகா எதை கொண்டு பொருந்தி கொள்வான ஒரு மனுஷன் இவன்கிட்ட எப்படி பேசுனா அவன் சந்தோஷமாவானோ அந்த மாதிரி எதனை கொண்டு பொருந்தி கொள்வானோ அந்த ஒன்றை கொண்டே ஒவ்வொரு பகுதிக்கும் வருவானே அப்படிப்பட்டவன் தான் 2 முகம் உடையவன். இப்போ நான் திருப்தி அடையணும் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுவான், இன்னொருத்தவங்க திருப்தி அடையணும் அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவான். அப்படி உள்ளவன் தான் 2 முகத்தோடையவன். ஏன்னா ஹதீஸ் என்ன சொல்லுது, முனாஃபிக்குன்னு சொல்லுது. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. முஸ்துன்னா சீப்பு அதனுடைய ஜம்மு அம்சாத்துன் மிக ஹத்தத்துன் தலையணை ஏன்னா மகாத்துன் அதனுடைய பன்மை, மிராத்துன் கண்ணாடி, மராயா கண்ணாடிகள், லிஸ்ஸுன் திருடன், லுசூசு திருடர்கள், முஃபீதுன் பயன் தரக்கூடியது, சீரத்னா வரலாறு, ரபக அறுத்தான் அதனுடைய முலாரி எதுபகும், ஷரக விளக்கினான் அதனுடைய முலாரி எஸ்ரகும். இல்லாமல் அல்லாஹ் தஆலா எல்லா பாடங்களையும் தகுந்த விளக்கத்தோடு படிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.